பேஜ் டிரெக்டிவ், அதில் ஆட்ரிபியூட்ஸு, இம்போர்ட்டு, எரர் பேஜ், இஸ் எரர் பேஜ், இந்த 3 ஆட்ரிபியூட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பார்க்கலாம். அது இப்படி தான் இருக்கும் இந்த சின்டாக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பேஜ் டிரெக்டிவ், கீழே ஆரோ மார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறமா இம்போர்ட் ஆட்ரிபியூட்டு, அதான் ஆட்ரிபியூட் நேமு. அப்புறமா என்ன பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுமோ அதோட நேம், பேக்கேஜ் நேம். சரிங்களா? இதான் இம்போர்ட்டு, ஒரு பேஜ் டிரெக்டிவோட இம்போர்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுற இது. பேஜ் டிரெக்டிவில் இம்போர்ட் ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைலில் கிளிக் பண்ணுங்கள், நியூ டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் சும்மா ஏஎம்பின்னு கொடுக்குறேன். ஸோ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இருக்குது. அதில் வந்து இந்த வெப் ஆப் அப்படிங்கிறதுல ஒரு ஜேஎஸ்பி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஜேஎஸ்பி பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். நியூ போங்க, ஜேஎஸ்பி ஃபைல், இதில் நேம் index.jsp கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து இம்போர்ட்டுங்கிறத யூஸ் பண்ணோம். இம்போர்ட்டுங்கிற பேஜ் டிரெக்டிவில் இம்போர்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து இப்போ டேட்டு வந்து எனக்கு இன்னைய டேட்டு வந்து வெப்பேஜில் காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நான் இம்போர்ட்டுங்கிற ஒரு பேக்கேஜை வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் பேஜ் டிரெக்டிவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பேஜ் டிரெக்டிவோட இது தான் <% attribute @page. இங்கே வந்து இம்போர்ட் அப்படிங்கிறது தான் ஆட்ரிபியூட் நேமு, ஈக்குவல் டு என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜை டபுள் கோட்ஸில் கொடுத்துருங்க. இங்கே வந்து java.util.date. டேட்டுங்கிறது வந்து டேட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு யூட்டில் ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதனால் அதை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இப்போ இங்கே நம்ம டைப் பண்ணணும். Today's இங்கே வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்லெட்டுக்கு வந்து இதான் இது லெஸ்ஸன். இது வந்து இன்றைக்கி டேட். ஸோ டேட் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேட்டு டிடிங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள், ஈக்குவல் டு நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி டேட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணோம் நமக்கு வெப்பேஜில். ஸோ அவுட் இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு போட்டு இதில் வந்து டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடி, அதான் டேட்டோட ரெஃபரன்ஸ். இது ரெஃபரன்ஸ் வேரியபிள் டாட் டூ ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா டூ ஸ்ட்ரிங் அதுவே காமிக்கும். டாட் வச்சாலே டூ ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்படியே ரன் பண்ணுறேன். Alt Shift X R ப்ரெஸ் பண்ணுங்கள், Alt F.
இப்போ நமக்கு அந்த வெப் பேஜில் வந்துட்டு இன்னைய டேட் வந்து டுடே இஸ் இன்னைய டேட் வரும். பாருங்க அவுட்புட் வந்துடுச்சு. டுடே இஸ் இன்னைய டேட் வந்து Thursday August 12th. டைம் என்னன்னு போட்டிருக்கு 12:16 PM, அதான் EST. ஸோ இது வந்து index.jsp நம்ம பண்ண இது. ப்ராஜெக்ட் நேம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் இருக்குது IMP. இது index.jsp நம்ம க்ரியேட் பண்ண பேஜ். இவ்வளோதாங்க. இம்போர்ட்னா இவ்வளோ தான். இம்போர்ட்னா எந்த பேக்கேஜ் நீங்கள் அந்த பேஜுக்கு இம்போர்ட் பண்ணோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இம்போர்ட்டுங்கிறது ஆட்ரிபியூட்டு. பேஜ் டிரெக்டிவில் இம்போர்ட் ஆட்ரிபியூட்டுங்கிறது இதுதான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்ப்போம். எரர் பேஜு, அதோட சின்டெக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பேஜ் டிரெக்டிவ், அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட்டோட நேம், அப்புறம் என்ன எரர் பேஜோ அந்த பேஜோட நேம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்ரிபியூட் வந்து இஸ் எரர் பேஜு. அதோட சின்டெக்ஸ் வந்து இந்த இருக்குது. பேஜ் டிரெக்டிவ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கீழே ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். ஆட்ரிபியூட் நேமு இஸ் எரர் பேஜு, அப்புறம் எனேபிள்டு ட்ரூனா அது இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அதே பேஜ் டிரெக்டிவில் இன்னும் 2 ஆட்ரிபியூட்டு, எரர் பேஜு இஸ் எரர் பேஜ், அதை பார்க்க போகிறோம். இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எரர் வந்து ஜேஎஸ்பி வெப் ப்ராஜெக்டில் ஒரு பேஜில் எரர் வருது. அந்த எக்ஸெப்ஷன் வந்து அந்த எரரை வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எரர் பேஜும், அதுக்கு ஒரு எரர் பேஜுன்னு க்ரியேட் பண்ணுறோம். திருப்பி இஸ் எரர் பேஜுங்கிறதும் 2 ஆட்ரிபியூட்டும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்க்கலாம். ஃபைல், நியூ கிளிக் பண்ணுங்கள். டைனமிக் வெப் பேஜ், வெப் ப்ராஜெக்ட். இப்போ வந்து நான் சும்மா என்ன வேணால் ப்ராஜெக்ட் நேம் இப்போ நான் சாம்பிள்னால இது கொடுக்குறேன், ஆரின்னு கொடுக்குறேன். அதில் போங்க, இல்லை வெப் ஆப், அதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஜேஎஸ்பி பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஜேஎஸ்பி ஃபைலில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு ஃபைல் நேம் கொடுங்க, இண்டெக்ஸ். இப்போ இந்த இதில் சும்மா நான் பிஜி கலர் இல்லை ரெட்னே கொடுக்குறேன். இப்போ இங்கே போய்ட்டு ஒரு 2 நம்பர் வந்து நம்ம இன்புட் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்பர் 1 அப்படின்னு டைப் பண்ணுறேன். திருப்பி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்புட்டுங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இன்புட் டைப் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஆப்ஷன் வரும். டெக்ஸ்ட்டு இதெல்லாம் HTML இதிலே பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே நான் செஷனில் இது பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு நேம் num1. சரிங்களா? க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்த லைனுங்கிறதுக்காக BRங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன், பிரேக். அது அடுத்து நம்பர் 2 அப்படின்னு வாங்குகிறேன், டிஸ்பிளே வரும். அதில் யூசர் என்டர் பண்ணுறதுக்காக இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, நேம் ஈக்குவல் டு num2. இப்போ 2 க்ரியேட் பண்ணிட்டோம். திருப்பி சப்மிட் பண்ணுறதுக்காக இது டைப்
இதில் வந்து டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு சப்மிட். சப்மிட் கொடுங்க. வேல்யூ வந்து சப்மிட். சரிங்களா? இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ ஃபார்ம் ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்மில் இருந்தால் தான் சப்மிட் பண்ண இது இருக்கும். ஸோ இதில் ஆக்ஷனில் வந்து இன்னொரு ஜேஎஸ்பி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம். இதை சப்மிட் பண்ணால் எந்த ஜேஎஸ்பி ஃபைலுக்கு அதை சப்மிட் ஆகணுமோ அதை பண்ணோம். இப்போ வெப்பில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் ரைட் கிளிக் பண்ணி நியூ போய்ட்டு ஜேஎஸ்பி ஃபைல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபைல் நேம், நியூ ஃபைல் நேம் ஒன்று கொடுங்க. ஆக்சுவலாக PROCன்னு கொடுக்குறேன். இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் இதை சப்மிட் பண்ணால் PROC இங்கே வர்ற மாதிரி .jsp அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து எண்ட் யூசர்கிட்ட வந்துட்டு 2 நம்பர் வாங்குகிறோம். அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த PROC இந்த பேஜுக்கு கண்ட்ரோல் வருது. சரிங்களா? இங்கே வந்துட்டு அந்த 2 நம்பரை எப்படி மேனிப்புலேட் பண்ணோங்கிறது இங்கே தான் பண்ண போகிறோம். அதாவது அந்த 2 நம்பரை எந்த விதத்தில் பயன்படுத்த போகிறோம். நம்ம சும்மா டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்பர் வாங்கணும். ஸோ ஒரு நம்பரை எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் a equal to request dot get parameter அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ரிக்வெஸ்ட் இதில் உள்ள வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கொடுத்துருந்தோமோ இந்த நம்பர், இந்த num1ங்கிற நேம் கொடுத்துருக்கோம்ல. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நேம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு num1 அப்படிங்கிறது தான் நேம். அந்த கண்டென்ட்டை வாங்கணுன்னா, அதில் இருக்கிற விஷயத்தை வாங்கணுன்னா இங்கே வந்து request.get parameter num1 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த ஸ்ட்ரிங் ஏல போய் ஸ்டோர் ஆகிடும். சரிங்க? இப்போ அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2லையும் ஸ்ட்ரிங் பின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். request.get parameter அப்படின்னு போட்டு அது num2. இப்போ ரெண்டுமே நம்ம வந்துட்டு அந்த பேஜில் உள்ள அந்த ரிக்வெஸ்ட், அந்த ஃபார்மில் வந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணி request.get parameterங்கிற இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? ரிக்வெஸ்ட்டுங்கிற ஆப்ஜெக்டில் கெட் பேராமீட்டர், ரிக்வெஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்டு. கெட் பேராமீட்டருங்கிறது ஒரு மெத்தடு. இதில் num1ங்கிறது அந்த என்ன இண்டெக்ஸ் டாட் இதில் கொடுத்துருந்தோமோ, இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் என்ன நேம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தோமோ அதான் நேம் num1. சரிங்களா? அடுத்த இதில் num2 ரெண்டுத்தையுமே வாங்கியாச்சு. இப்போ அது ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இன்டீஜராக மாற்றணும். அப்போது ஏன்னா நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ int I அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு உள்ள வந்து ஒரு கிளாஸ் இருக்குது இன்டீஜர்னு, இன்டீஜர் டாட் parseInt. ஓகேங்களா? அதுக்குள்ளே இந்த ஏங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஏங்கிற ஸ்ட்ரிங்கை மாற்றி இன்டீஜராக இந்த ஐயில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு வேரியபிள், இன்டீஜர் வேரியபிள் j ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் parseInt பிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா பிங்கிற ஸ்ட்ரிங் வந்து திருப்பி ஜேங்கிற இன்டீஜராக மாறி
ஜேங்கிற வேரியபிள் இன்டிஜர் வேரியபிள் ஸ்டோர் ஆகிடும். இப்போ இன்ட் கேங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி I டிவைடட் பை ஜே. அதை வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணணும். அவுட் டாட் பிரிண்ட் கே ப்ளஸ் கே. இவ்வளோதான். இது வந்து என்ன எரர் பேஜுன்னு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த பேஜில் நம்ம வந்து மாற்றிட்டோம். இது வந்து டிவைட் பண்ணி பார்க்குறோம். 2 நம்பரையும் எண்ட் யூசர்கிட்ட வாங்கிட்டு அதை வந்து டிவைட் பண்ணுறோம். அதோட அவுட்புட்டை வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட் டாட் பிரிண்ட்லன்னு கேங்கிற வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இதில் ஏதாவது எரர் ஆகிடுச்சுன்னா அந்த எரர் வந்துட்டு எப்படி வெளிப்படுத்தணும், இந்த பேஜிலேருந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எரர் பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த எரர் பேஜை இங்கே வந்து நம்ம தெரிவிக்கணும். சரிங்களா? இப்போ எரர் பேஜை நம்ம இங்கே வந்து க்ரியேட் பண்ணுறோம். வெப் ஆப் போங்க, நியூ போங்க, ரைட் கிளிக் பண்ணி ஜேஎஸ்பி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எரர் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். err.jsp க்ரியேட் பண்ணுறோம். இப்போ எரர் பேஜ் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. அதை வந்து எப்படி எரர் பேஜுங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எரர் பேஜ் ஒன்று இதாகிடுச்சு. இது எப்படி எரர் பேஜுன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய்ட்டு முதல்ல எரர் பேஜுங்கிறது இதை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பேஜ் டிரெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். எரர் பேஜுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். பேஜ் அப்படின்னு போட்டு எரர் பேஜ் ஈக்குவல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ்னு வரும். ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ இது வந்து எரர் பேஜ்னு அர்த்தம். இது வந்து ஒரு எரர் பேஜ். இந்த err.jspங்கிறது எரர் பேஜ். ஒரு பேஜ் வந்து எரர் பேஜ்னு பண்ணணுன்னா இந்த பேஜ் டிரெக்டிவில் உள்ள எரர் பேஜுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். இது வந்து எரர் பேஜ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இதில் வந்து எக்ஸப்ஷன் என்ன எரரோ அதை பிரிண்ட் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணோம். அட் ஈக்குவல் எக்ஸப்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். அந்த என்ன எரரோ அது வந்து டிஸ்பிளே ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணோன்னா எக்ஸப்ஷன் இஸ், இப்போ நம்ம இல்லை அவுட் டாட் பிரிண்ட் ஓகே. எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுவே எக்ஸப்ஷன் மட்டும் டிஸ்பிளே பண்ணாலே போதும். இங்கே வந்துட்டு இப்போ நம்ம இந்த மேனிப்புலேட் பண்ணுற இப்போ இந்த பேஜ் போங்க, மேனிப்புலேட் பண்ணுற பேஜ் போங்க, PROC அப்படிங்கிற பேஜ். இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டோம். இப்போ இந்த பேஜில் தான் ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த பேஜில் ஏதாவது எரர் ஆகிடுச்சுன்னா எந்த பேஜுக்கு அந்த எரர் பேஜை காமிக்கணும், அதாவது இந்த பேஜில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எரர் பேஜை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் டிரெக்டிவை யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் அட் த ரேட் ஆஃப் பேஜ் டிரெக்டிவ் எரர் பேஜ் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட் மூலமாக நம்ம வந்து எந்த ஒரு எரர் நடந்துச்சுன்னா இந்த பேஜுக்கு போயிட்டு அந்த பேஜ் இது பண்ணோம் அப்படின்னு காமிக்கிறோம்.
அதாவது இந்த proc.jsp பேஜில் ஏதாவது எரர் ஆயிடுச்சுன்னா அந்த எரரை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு எரர் பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த எரர் பேஜ் தான் err.jsp. அந்த பேஜை வந்து இங்கே டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எரர் பேஜை காமிங்க, இந்த பேஜில் எரர் ஆகிடுச்சு, இந்த பேஜை காமிங்க அப்படின்னு சொல்கிறது தான். இங்கே வந்து நம்ம இப்போ err.jsp அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ நம்ம திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜில் ஒரு எரர் ஆகிடுச்சு. அந்த எரரை வந்து வெளிப்படுத்துறதுக்கு எரர் பேஜ் அப்படிங்கிற பேஜ் டிரெக்டிவ்ங்கிறதுல எரர் பேஜுங்கிற ஆட்ரிபியூட் பயன்படுது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ண வேண்டியதுதான். நான் இப்போ ரன் பண்ணுறேன். Alt+Shift+X 6 Alt+F. பாருங்கள், 2 நம்பர் 1 நம்பர் 2ன்னு இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நான் சும்மா 3ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஃபஸ்ட் நம்பர் 3ன்னு கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் 0ன்னு கொடுக்குறேன், சப்மிட்னு கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ எரர் பேஜ் வந்துச்சுல்ல, அது வந்து இந்த கண்டென்ட் அப்படியே காமிச்சது. ஸ்ட்ரிங்கு இந்த கண்டென்ட் அப்படியே அங்கே வந்துட்டு வெப் பேஜில் காமிச்சிது. அது ஏன்னா இங்கே வந்து நம்ம ஸ்கிரிப்ட்லெட்டுங்கிறதுக்குள்ளே தான் இந்த கோடை கொடுக்கணும். ஸோ %. சரிங்களா? இந்த ஸ்கிரிப்ட்லெட்குள்ளே இந்த கோடு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ அதை கொடுத்துட்டேன். அப்புறம் இங்கே error.jsp கூட நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்ப்ரெஷன் போட்டு அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டு வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா போதும், அது அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், நம்பர் வந்து சும்மா நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன், /1ன்னு கொடுக்குறேன். ஸோ 2/1. பாருங்கள், ரிசல்ட் என்ன வந்திருக்கு? k:2. கேவோட வேல்யூ வந்து 2ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? 2/1 என்னது 2 தான். ஸோ 2ங்கிறது கேவோட வேல்யூ வந்துருச்சு. இப்போ நான் போயிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ இந்த டைமு 2 கொடுக்குறேன், திருப்பி /0ன்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸப்ஷன் காமிக்கணும், சப்மிட் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த வாட்டி எரர் பேஜ் காமிச்சிருக்கு, எக்ஸப்ஷன் காமிச்சிருச்சு. எக்ஸப்ஷன்னு நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டு காமிக்குது. அதுக்கப்புறம் அது என்ன எக்ஸப்ஷனோ அதை காமிக்குது. java.learn.arithmetic exceptions. அந்த எக்ஸப்ஷன் பேர் /0 அதுதான் அது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதுதான் வந்துட்டு நீங்கள் வந்து எரர் பேஜ், அதாவது பேஜ் டிரெக்டிவில் எரர் பேஜ் ஆட்ரிபியூட்டும் எரர் பேஜ் ஆட்ரிபியூட்டும் யூஸ் பண்ணுற விதம் இதுதான், அதோட பயன்பாடும் இதுதான். சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்ததில் பேஜ் டிரெக்டிவில் இம்போர்ட் ஆட்ரிபியூட், எரர் பேஜ் ஆட்ரிபியூட், எரர் பேஜ் ஆட்ரிபியூட் பார்த்துட்டோம். மிச்ச ஆட்ரிபியூட்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டாக எனேபிள்டு தான், ட்ரூ தான். அது செஷன் ஆட்ரிபியூட்டு, கண்டென்ட் டைப்பு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எனேபிள்டு. அதை வந்து நீங்கள் அதை நம்ம பண்ணணும் தெரில. முக்கியமாக அந்த 3 ஆட்ரிபியூட் தான் இருக்கும். நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன்ஸ் வந்து டேக் லிப் வந்து தனி இது, அது அப்புறமா நம்ம தனி செஷனில் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.